வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. முந்தா நேத்து தான் ஒரு வீடியோ போட்டேன். பாரதிய ஜனதா கட்சியை பாலியல் ஜல்சா பார்ட்டின்னு ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னு. ஒரே நாளில் நடந்த 3 வெவ்வேறு சம்பவங்கள், 3 வெவ்வேறு மாநிலத்துல நடந்த சம்பவங்கள விவரமா அந்த காணொளியில பார்த்தோம். இன்னைக்கு காலையில அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. அதாவது பாஜக எம்பி ஆன பிரிஜ்பூஷன் சரண் சிங் பாலியல் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதாவது அவருக்கு எதிரா போட்ட வழக்க போலீஸ் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அத டெல்லி ஹைகோர்ட்டும் ஏத்துக்கிட்டு இருக்கு. யார் இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்னு தெரியாதவங்களுக்கு பிரீஃபா என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த நாட்டுடைய மல்யுத்த வீராங்கனைகள், இந்த நாட்டுக்கு ஒலிம்பிக் மெடல் வாங்கி தந்து பெருமை தேடி தந்த அந்த பெண்கள். அவங்க 2023ஆம் ஆண்டு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வந்து வெளிப்படையா போராட்டத்துல ஈடுபடுறாங்க. போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய அப்போதைய சீஃபா இருந்த பாஜகவை சேர்ந்த எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் எங்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் செய்கிறார். 13, 14 வயசு குழந்தைங்க கிட்ட இந்த நாய், பொறுக்கி நாய் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து என்னோட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் உங்களுக்கு மேல மேல வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு அவங்கள உருட்டி மிரட்டி இத வெளியில சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெஸ்லிங்கே பண்ண முடியாது. எந்த காம்படிஷன்லயும் பங்கேற்றி தொடர்ந்து 10 வருடமாக பல்வேறு பெண்களை இவர் பாலியல் இருக்கிறாரு. பாடி கண்டிஷனை செக் பண்ண தடவ வேண்டியது, கைப்பட வேண்டியது. பெற்றோர் முன்னாலேயே சில நேரங்கள்ல இது போன்ற சிலுமிஷங்கள்ல இந்த பொறுக்கின் நாய். இதை எதிர்த்து டெல்லியில அந்த பெண்கள் போராடுறாங்க. சாக்ஷி மல்லிக், வினேஷ் போகட், பஜ்ரங் புனியா இவங்க 3 பேர் தலைமையில் டெல்லி குளிர், வெயில், மழையிலையும் போராடிட்டு இருக்காங்க. மாசக்கணக்காக இந்த போராட்டம் தொடர்கிறது. ஆரம்பத்துல பாஜக இவங்களை கண்டுக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் பாஜகவை சேர்ந்த மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையான பி.டி. உஷா என்ன பண்ணாங்கன்னா, நேரா அங்க போயிட்டு இப்படி எல்லாம் நீங்க போராடக்கூடாது. இது தேச துரோகம். இது நாட்டுக்கு நீங்க செய்யற துரோகம். இப்படி எல்லாம் போராடாதீங்க அப்படின்னு அந்த அம்மா அங்க போய் இந்த வீராங்கனைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா, ஆதரவை தெரிவிக்க, அவங்களோட களத்துல இறங்கி போராட ஆரம்பிக்க, இந்த போராட்டம் வலுப்பெறுகிறது. இதை இன்னும் காணாம இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ண பாஜக அரசு, ராமர் கோவில் இனாகிரேஷன் வேற வருது. அந்த நேரத்துல இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பயத்துல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் அனுப்பி இவங்கள சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. சமாதானப்படுத்தி மேரி காம் தலைமையில நாங்க ஒரு ஸ்பெஷல் டீம், ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றோம். அவங்க எல்லாம் விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்லி மேரி காம் தலைமையில ஒரு டீமை ஏற்பாடு பண்ணி 1 மாசத்துக்குள்ள அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 மாசம் முடிஞ்சோன்னா அதுக்கு 2 வாரம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. 2 வாரம் எக்ஸ்டென்ஷனுக்கு அப்புறம் மேரி காம் தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணாரு. ஆனா இன்னி வரைக்கும் அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மைகள் பொது வெளிக்கே வரல. இதற்கிடையில் டெல்லி ஹைகோர்ட்ல ரெஸ்லர்ஸ் அவங்க தரப்புல இருந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் நங்குன்னு மண்டையில கொட்டி டெல்லி போலீஸுக்கு உத்தரவிடுது. இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்துறாங்க, ஏன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க? முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல பாலியல் துன்புறுத்தலுக்கான ஒரு வழக்கோ பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது. பாக்சோ சட்டம் எவ்வளவு சீரியஸான சட்டம்னு உங்களுக்கு தெரியும். இதுல வழக்கு பதிவு செஞ்சோடனே உடனே சங்கிகள்லாம் அப்படியே ஆவேசப்பட்டு களத்துல குதிக்கிறாங்க. ஓ, நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்த வீர மங்கைகள் அப்படின்னு மோடி பாராட்டினாரே, அவர் நாடி நரம்புல எல்லாம் சிந்தூர் ஓடுதே, ரத்தம் ஓடலையே, பெண்களுடைய குங்குமம் தான் அவர் நாடி நரம்புல எல்லாம் ஓடுதே. சோ இவங்க எல்லாம் இந்த வீராங்கனைகளுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சா தேச துரோகிகள். உங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு மெடல் வாங்கி கொடுத்தாரு, அந்த மனுஷன் மேல இப்படி சொல்றீங்களே. இவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு போட்டியில இறங்கி, களத்துல இறங்கி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாங்கின மெடல் இல்லையா, இந்த மனுஷன் வாங்கி கொடுத்த மெடலாம். அந்த மெடலை நீங்க அவமானப்படுத்துறீங்க, நீங்க தேச துரோகிகள் அப்படின்னு இவங்க போராட்டம் பண்ணக்கூடிய போட்டோஸை எடுத்து மார்பிங் பண்ணி, அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, அவங்க சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோவை மார்பிங் பண்ணி பொய்யான செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. இவங்க ஏதோ ஆதாயம் தேடிதான் பிரிஜ்பூஷன் சரண் சிங்க பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையில் பிரிஜ்பூஷன் சரண் சிங் வேற 10 ரூபா மெடலை வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போடுறாங்க. இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் இனாகிரேஷனுக்கு போறாரு. ஒரு பக்கம் மோடி செங்கோலை எடுத்துட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு புது பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழையிறாரு. இன்னொரு பக்கம் ஜந்தர் மந்தர்ல போராடக்கூடிய இந்த வீராங்கனைகளை நாய் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போச்சு டெல்லி போலீஸ். இப்படி மூச்சுக்கு 300 தடவை பேட்டி பச்சாவ், பேட்டி படாவ், நாரி சக்தி, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு பேசுற இந்த கூட்டம் பாரதத்துக்கு பெருமை தேடி தந்த இந்த பெண் வீராங்கனைகளை இவ்வளவு மோசமா தான் ட்ரீட் பண்ணுச்சு.
எந்த அளவுக்கு நம்ம பெண்ணிய போராளிகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம குஷ்பு அக்காவுடைய ஒரு வீடியோவும் வைரல் ஆச்சு. ஏன்னா, அவங்க நேஷனல் கமிஷன் ஃபார் விமென்ல அப்போ ஒரு மெம்பர். ஜந்தர் மந்தர்ல இந்த வீராங்கனைகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு ஆதரவா நம்ம அக்கா சமூக வலைதளங்கள எப்படி போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். இந்த லட்சணத்துல தான் இந்த விசாரணை போய்க்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் சாக்ஷி மலிக் தன்னுடைய ஷூஸ கழட்டி வச்சாங்க பிரஸ் மீட்ல வச்சுட்டு கதறி அழுதாங்க. எங்களுக்கு இந்த நாட்டு மீதோ, இல்ல நீதித்துறை மீதோ இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இத்தனைக்கும் இத பத்தி நாங்க நேரடியாக மோடி அவர்களை சந்திக்கும் பொழுதே இது சம்பந்தமா நாங்க சொல்லியிருக்கிறோம். மோடிக்கு இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சும் அவர் பேசாம இருக்கிறாரு. அப்படிங்கிற குற்றச்சாட்டை கூட வச்சாங்க. ஒரு கட்டத்துல இந்த மெடல்லாம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எங்களோட சுயமரியாதை தான் எங்களுக்கு முக்கியம். இத கொண்டு போய் கங்கையில போடுறோம் அப்படின்னு கிளம்புனாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கம் அவர்களுக்கு ஆதரவாக வந்து நின்னுது. நீங்க கஷ்டப்பட்டு வாங்குன மெடல். இது உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். இந்தியாவின் பெருமை. இப்படிப்பட்ட ஒரு பாலியல் பொறுக்கிக்காக அந்த மெடல தூக்கி கங்கையில போடாதீங்க அப்படின்னு அவங்கள சமாதானம் பண்ணாங்க. பொறுமையா இருங்க. உங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜக ஆள்ற இடத்துல நீதி எப்படிங்க கிடைக்கும்? இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சாமர்த்தியமா அவருக்கு எதிராக இருந்த பாக்சோ வழக்க குளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படி குளோஸ் பண்ணாங்கன்னா, கம்ப்ளைண்ட் குடுத்துச்சு இல்லையா அந்த குழந்தை. அந்த பெண்ணுடைய அப்பாவ கூப்பிட்டு உருட்டி, மிரட்டி, அவர் வாயாலேயே நான் குடுத்த கம்ப்ளைண்ட் பொய் கம்ப்ளைண்ட். 1க்கு 10ஆ நான் ஜோடிச்சு குடுத்துட்டேன். அதனால அந்த கம்ப்ளைண்ட்ட நானே வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர வச்சே வாபஸ் வாங்க வச்சாங்க. இன்னைக்கே அந்த பாக்சோ வழக்கையும் குளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாக்சோ கீழ மாட்னார்னா குறைஞ்சபட்சம் 20 ஆண்டுகள் ஜெயில்ல இருக்கணும். இதெல்லாம் நடக்கும் பொழுது இன்னைக்கும் அந்த லீகல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. 1க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் இவருக்கு எதிரா வந்து சாட்சியம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்ல பதிவாயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாக்சோ கேஸ ரத்து பண்ணிருக்கு. இந்த மாதிரி பாலியல் பொறுக்கிகளுக்கு ஆதரவு தருது பாஜக இது முதல் தடவை இல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கர்நாடகாவை சேர்ந்த பிரஜ்வல் ரேவண்ணா மறந்திருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அன்னைக்கு வந்து வெளியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அப்ப பாஜகவை சேர்ந்த நபரே சொன்னாரு, இது பத்தி மோடிக்கும், அமித்ஷாவுக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டே அந்த கட்சியோட கூட்டணிய வச்சு, மேடையில மோடி இந்த பிரஜ்வல் ரேவண்ணா கைய புடிச்சு தூக்கி நிறுத்தி சொல்றாரு, இவருக்கு ஓட்டு போட்டா எனக்கு ஓட்டு போடுற மாதிரி. அப்படின்னு பேசினாரு. இப்படி தொடர்ந்து இது போன்ற பாலியல் குற்றங்களை ஈடுபடுபவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருகிறது பாஜக. ஹத்ராஸ்ல பார்த்தோம், உன்னாவ்ல பார்த்தோம். தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு ஒரு பாலியல் குற்றவாளிக்காக ஆதரவா ஊர்வலம் போன ஒரு எச்ச கட்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. ஆனா அந்த கேவலத்தையும் செஞ்சுச்சு பாஜக. இன்னைக்கு இப்படிப்பட்ட பாலியல் பொறுக்கிய காப்பாத்துறது தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இது போன்ற விஷயங்கள் சமூகத்துக்கு என்ன மெசேஜ் அனுப்பும் யோசிச்சு பாருங்களேன். தொடர்ந்து ஹத்ராஸ் ஆகட்டும், உன்னாவ் ஆகட்டும், இந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் ஆகட்டும், மணிப்பூர் ஆகட்டும், பில்கிஸ் பானு ஆகட்டும், 2 முக்கியமான செய்திகள சமூகத்துக்கு உணர்த்துது. 1 இது போன்ற பாலியல் பொறுக்கிகள் என்ன தெரியுமா நினைச்சுப்பாங்க? நாம தைரியமா என்ன வேணா பண்ணலாம். நமக்கு தான் பாஜக ஆதரவு இருக்கே. பாலியல் பொறுக்கிகளின் சரணாலயமாச்சே பாஜக. ஒண்ணு பாஜகல சேர்ந்துட்டு இப்படி பொறுக்கித்தனம் பண்ணுவோம். இல்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு நம்ம பாஜகல போய் சேர்ந்துப்போம். அப்ப யாரும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது போன்ற விஷயங்கள்ல திரும்ப திரும்ப தைரியமா ஈடுபடுவாங்க. இங்க தமிழ்நாட்டுல கூட ஒட்டுமொத்த பாலியல் பொறுக்கிகளையும், ரவுடிகளையும், கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க எல்லாத்தையும் தானே சேர்த்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே இந்த நிலைமைனா அப்ப மற்ற மாநிலங்கள்ல எவ்வளவு மோசமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. சமீபத்துல இந்த ஒரு வாரத்துல 2 பாஜக தலைவர்களோட வீடியோ வெளியாச்சுங்க. அந்த வீடியோவ போட முடியாது. ஏன்னா அவ்ளோ எக்ஸ் ரேட்டட் வீடியோ. ஒரு திருமணத்தில் பாவம் அந்த ஐட்டம் டான்சர்ஸ் அவங்க பாவம் அவங்க வயித்து பொழப்புக்காக ஆடுறாங்க. அந்த பெண்கள வெட்ட வெளியிலங்க 4 பேர் முன்னால அந்த பெண்கள மடியில உட்கார வச்சுக்கிறதும், அந்த பெண்கள போட்டு இறுக்கி அணைக்கிறதும், தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொடர்றதும், அருவருப்பா இருந்தது இந்த வீடியோ பாக்குறதுக்கே. 2 பேருமே பாஜக தலைவர்கள். ஒருத்தர் எம்எல்ஏ, இன்னொருத்தர் அமைச்சர். நாகரீகம் கருதி அந்த வீடியோவ நான் போட மாட்டேங்கிறேன். நம்ம சேனலுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த பெண்கள நாம அசிங்கப்படுத்தக் கூடாதுங்கிறதுனால நாகரீகம் கருதி நான் போடல. ஆனா தயவு செஞ்சு உங்களுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சோசியல் மீடியால போய் போட்டு பாருங்க. அவ்ளோ வைரல் ஆயிட்டு இருக்கு.
அப்ப அதிகார பதவியில வந்து உட்கார்ந்தா இந்த பொறுக்கி நாய்ங்க என்னெல்லாம் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா? இன்னொரு ஒரு செய்தி ரீசென்ட்டா நான் படிச்சேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மத்திய பிரதேஷ் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்த ஷிவ்புரி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்கே தடிச்சா பிரதா அப்படிங்கிற ஒரு கலாச்சார முறை இருக்கு. என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய பிரதேஷ், ஹரியானா இது போன்ற மாநிலங்கள்ல குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஜெண்டர் ரேஷியோ ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கும். 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 800 பெண்கள் தான் இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு திருமணத்துக்கு பெண் கிடைப்பது ரொம்ப சிரமமா? அப்ப என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய ஏழை, எளிய சமூக ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள ஒரு சந்தைக்கு கூட்டிட்டு வராங்கங்க. 15 வயசுல ஆரம்பிச்சு 25, 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள். வாடகைக்கு மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் ஸ்டாம்ப் பேப்பர்ல கான்ட்ராக்ட் போட்டு இப்படிப்பட்ட ஹியூமன் டிராபிகிங் நடக்குது. வயசு குறைய குறைய ரேட் ஏறும். வெர்ஜின்னா அது ஸ்பெஷல் கேட்டகரியாம். இப்படியே கான்ட்ராக்ட போட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண்களை உடல் ரீதியாகவும், உளவியல் ரீதியாகவும் நாசம் பண்ணிட்டு இருக்குங்க இந்த கூட்டம். இந்த ஆணாதிக்க சமூகம். இது அங்க இருக்கிற போலீஸ் வேடிக்கை பாக்குது. கேட்டா இது அவங்க கலாச்சாரம். காலங்காலமாக இது நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி இதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. இன்னி வரைக்கும் எவ்ளோ என்ஜிஓஸ் போராடி பார்த்துட்டாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா எந்த பெண்ணும் வெளிப்படையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான். இதுல ஒருத்தன் கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிட்டு போறான் அவன் வீட்டுக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பல ஆண்கள் அந்த பெண்ணை வந்து நாசம் பண்றாங்க. இதனோட இன்னொரு விளைவு என்னன்னா, பல பெண்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதிகமாகுதாங்க. இது போன்ற மாநிலங்கள் பெண்களுக்கு இது போன்ற நோய்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமூகத்துடைய ஏழ்மையை, வறுமையை பயன்படுத்திக் கொண்டு அவங்களுக்கு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா டவுரி கொடுக்கணும். காசு இல்ல. பெண்ண படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்ல. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது எப்படியாவது பெண்ண தள்ளி விட்டுறணும். நம்ம வயித்து பொழப்பு மத்த குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாம் காப்பாத்தணும்னா வீட்டுல ஒரு பெண் இருந்தா கொண்டு போய் மார்க்கெட்ல நிப்பாட்டிடுறான். அப்படி ஒரு வணிக பொருளாக மாத்தி வச்சிருக்காங்க. இதெல்லாம் 2025ல நடக்குதுங்க. இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி இந்தியால எத்தனை மாநிலங்கள்ல இருக்க எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் வெக்கமே இல்லாம இந்த சங்கின் நாய்ங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்ல. தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெண்களை எவ்வளவு கேவலமா நடத்திட்டு இருக்கீங்க. இதை என்னைக்காவது இவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களா? குஷ்பு, வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருப்பாங்களா இத பத்தி? இப்படி தொடர்ந்து பாலியல் பொறுக்கிகளை காப்பாத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அவங்களும் தைரியமா வெளிப்படையா இன்னைக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாரும் நம்மள எதுவும் அந்த தைரியமும் அந்த திமிரும் தான் இவங்களை இப்படி செய்ய வைக்குது. உண்மையிலேயே மோடி வெக்கப்பட்டு தலை குடியணும். 26 பேர் பெஹல்காம்ல பலியானாங்க. அவங்களுடைய மனைவிகளை நேத்து ஒரு பாஜக தலைவர் இழிவுபடுத்தி பேசுறாருங்க மேடையில. இவங்களுக்கு எல்லாம் தைரியம் பத்தல. அங்க இருந்த கத்தியோ கொம்பையோ எடுத்து அந்த தீவிரவாதிகள் மீது இவங்க தாக்குதல் நடத்திருக்கணும். இவங்களுக்கு எல்லாம் தைரியம் பத்தல. தைரியம் இருந்ததா இவங்களுடைய குங்குமத்தை இவங்க காப்பாத்தி இருப்பாங்க அப்படின்னு நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாங்க அந்த ஆளு. நீ போய் நில்லு. உன்னை சுடும் போது உன் பொண்டாட்டி எப்படி ரியாக்ட் பண்றா அப்படின்னு நாம பாப்போம். தீவிரவாத தாக்குதல் நடக்கிற இடத்த ஒத்த போலீஸ் இல்ல காவலுக்கு. 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆடி அசைஞ்சு வராங்க. இந்த செக்யூரிட்டி லேப்ஸுக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருக்கு யாரு காரணம்? அவங்க பொறுப்பேத்துட்டு ராஜினாமா பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆளுக்கு கூட முதுகெலும்பு இல்ல, வக்கில்ல. இவங்க எல்லாம் பேசுறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பு பத்தியும், பெண்களை எப்படி மதிக்கிறது அப்படிங்கறத பத்தியும். தேசபக்தி தேசபக்தின்னு வாய் கிழிய பேசுறீங்களே, தேசத்துக்கு பெருமை தேடி தந்த பெண்களை எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த பெண்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புறீங்க நீங்க? நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய குற்றம் நடந்தாலும் வெளியில சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா நமக்கு நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, வாயை முடித்து கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு விஷயத்த தானே நீங்க சமூகத்துக்கு மெசேஜ் அனுப்புறீங்க.
இது போன்ற சம்பவங்கள் இன்னும் இது மாதிரி பாலியல் குற்றங்கள் வெளியில வராமலே போயிடும். பாலியல் குற்றவாளிகளை இப்படி நீங்க விடுதலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. எல்லா நாளைக்கும் மக்கள் பொறுமையா இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு புரட்சி வெடிக்கும். அன்னைக்கு உங்களெல்லாம் தொடச்சு குப்பை தட்டியில எறிவாங்க.